இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாங்க எப்படி நெல் வேவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நெல் வேவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அண்டா குண்டா தொட்டி எல்லாத்துலேயுமே நெல் ஊற வச்சுட்டாங்க. நம்ம வந்து வேவிக்கிறதுக்கு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம் அப்படின்னா மேலே மிதக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இருக்காது, கருக்கா நெல்லுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அடியில் ஊறி இருக்குல்ல, அது வந்து நல்ல நெல், அதை எடுத்து தான் வேவிக்க போகிறோம். ரைஸ் மில்லில் கொடுத்தோம்னா வேக வச்சு அரைச்சி கொடுத்துருவாங்க. இருந்தாலுமே அதுக்கு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. இதுவே நம்மளே வேக வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். அதனால தான் வந்து இன்றைக்கி வேக வச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊறின நெல்லெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு எந்த நம்ம பாத்திரத்தில் அவிக்க போகிறோமோ அதில் கொட்டி நல்லா ஃபுல் பண்ணிவிட்டு ஆவி பிடிச்சி வேகிறதுக்காக இந்த மாதிரி சாக்கை போட்டு மூடி வச்சுருவாங்க. ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லைங்க, ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். நம்ம கரெக்டாக பார்த்துட்டே இருந்து எடுத்துடணும். ரொம்ப வேக்காடாயிருச்சுன்னா அந்த அரிசியிலேருந்து சாப்பாடு மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா புகை வருது இல்லையா, இந்த மாதிரி சமயத்தில் எடுத்தோம்னா தான் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அவ்வளோதாங்க. நல்லா வெயில் அடிக்கும் போது களத்தில் கொட்டி நல்லா இதை காய வச்சிட்டோம்னா போதும். இதில் பார்த்திங்கன்னா புகை வர்றது தெரியும். இந்த நெல் அவிக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு வாசனை வரும். கண்டிப்பாக அது ஃபீல் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். யாரெல்லாம் இந்த வாசனையை வந்து அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு மணி நேரம் நல்லா காஞ்சதுனாவே போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு நம்ம எப்போ வந்து நம்மளுக்கு தேவையோ அப்போ வந்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் நல்லா வேக வச்சு காய வச்ச நெல். நாங்கள் வந்து வீட்டில் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம 1 மணி நேரம் காய வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ரைஸ் மில்லில் வந்து தவிடு தனியாக அரிசி தனியாக பிரித்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ ப்ராசஸ்க்கு அப்புறம் தாங்க நம்மளுக்கு அரிசி கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.